ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான ஒரு மாதத்தில் உன்னதமான ஒரு கடமையை நிறைவேற்றத்திற்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நேரம் அவனை பற்றி பேசி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கி வைக்கிறான். இந்த இடத்துல எங்களை எப்படி அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அதே மாதிரி கியாமத்து நாளையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரதரமான ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, துல்காதாவுடைய மாதத்தில் கடைசி நாள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள் முதலாவது நோன்பை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஆயுளை நீடிச்சு தருவதனுடைய நோக்கம், மனிதனுடைய காலங்களை நேரங்கள் அல்லாஹ் நீடிச்சு தருகிறான். ஒரு மனிதன் 50 வயதிலிருந்து 51 வயது, 52 வயது, 53 வயது, ஒரு மனிதன் கட்டமாக உயர ஆயுள் கூட அவனுடைய வாழ்க்கையில் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர், அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி நல்ல காலங்களையும் நல்ல மாதங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாளாந்தம் அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புத்திசாலியாக மாற வேண்டுமே தவிர சந்தர்ப்பம் வந்து போனது அதன் பயன்படுத்தவில்லை என்றால் அதனுடைய கை சேதம் இப்பொழுது வழங்காது, சக்கராத்தில வழங்கும். அதனுடைய கை சேதம், அதனுடைய நிலைமை, அல்லாஹ் தந்த ஆயுள நல்ல முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அதனுடைய நஷ்டம் ஒரு மனிதனுக்கு சக்கராத்தில கபூர்ல காட்டப்படும். அதனால் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் தந்த காலங்களை நேரங்களை பயன்படுத்தி ஸ்ரீதேவியாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தௌபாவில் சொல்லி காட்டுகிறான்: இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدينுல் கய்யிம். இந்த வானம் இந்த பூமியை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அதற்கு முன்னாலே அல்லாஹ் மாதங்களை படைத்து விட்டான். மாதங்களை படைத்து அந்த மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். கண்ணியமானவர், அதுல ஒரு மாதம் துல்காதாவுடைய மாதம். இந்த மாதம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜுடைய மாதம்.
அதுக்கு அடுத்த மாதம் தொடராக வருகிறது இஸ்லாமிய மாதங்களின் ஆரம்ப மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம். 4வது மாதம் ரஜபுடைய மாதம். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வான் உலகத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். மறந்து விடாதீர்கள் யாரும். இந்த 4 மாதத்தையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் விசேஷமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். என்னுடைய மாதம் அது என்னுடைய மாதம் அது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சில இடங்களை, சில பொருட்களை, அல்லாஹ் சில இடங்களை, சில நபிமார்களை, சில மலக்குமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறார். எல்லா மலக்குமார்களும் சிறந்தவர்களா? கிடையாது கண்ணியமானவர்கள். எல்லா மலக்குமார்களை விடவும் வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விசேஷப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறார். எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களா? எல்லா நபிமார்களும் சிறந்தவர்கள் கிடையாது. எல்லா நபிமார்களிலும் சிறந்தவர் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். எல்லா சொர்க்கங்களும் சிறந்த சொர்க்கமா? ஜன்னத்து அதன், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் ஹுல்து, தாருஸ் ஸலாம், மகாத சிதக், ஏராளமான சொர்க்கம் இருக்கிறது. ஆனா எல்லா சொர்க்கத்தை விடவும் உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடுவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் தான். கண்ணியமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குர்ஆன்ல. ஃபிர்தௌஸ் நுஸுலா, விருந்து என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லா குர்ஆனும் சிறந்த புத்தகமா? எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்களா? எல்லா புத்தகங்களை விடவும் சிறந்த ஒரு புத்தகமாக அல் குர்ஆன், அல்லாஹ் அல் குர்ஆன் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம் வேதமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் சிறப்பித்து விசேஷமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எல்லா பூமிகளும் சிறந்த பூமிகளா? இல்ல. மக்கள் சாரையாக ஹஜ் செய்வதற்காக வேண்டி போகக்கூடிய காபத்துல்லாஹ் சிறந்த இடம், சிறந்த மஸ்ஜித் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்களுடைய பயணங்களை 3 மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு மஸ்ஜித் தான் காபத்துல்லாஹ், மஸ்ஜிதுல் மக்காவுடைய பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. 2வது தான் பலஸ்தீனில் அமையப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா. 3வது நான் அடக்கம் செய்யப்பட்ட பூமி மதீனத்துல் முனவ்வரா, மதீனாவுடைய இடம். இந்த 3 பள்ளிகளுக்கும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ் தெரிகிறான். ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ் சத்தியமிட்டே சொல்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சில இடங்கள்ல சத்தியம் செய்வான், சில பொருட்கள்ல சத்தியம் செய்வான், சில காலங்கள்ல சத்தியம் செய்வான். அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்யலும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் அல் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 17 சூறாக்கள் அல்லாஹ் சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வத்தீன், தீன் மரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஜெய்தூன் காய் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல்லுஹா, அதிகாலை பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதே மாதிரி வல்லைல், இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபா, வேகமாக வீசக்கூடிய காற்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, வஷ்ஷம்ஸ், சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் இப்படி தொடர்ச்சியாக சத்தியத்தை கொண்டே அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் ஒரு விடயத்தை சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கிறானாக இருந்தா அதற்கு பின்னால ஒரு பயங்கரமான விடைய அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ் சும்மா சத்தியம் செய்ய மாட்டான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய சத்தியத்திற்கு பின்னால ஏதோ ஒரு பாரிய ஒரு விளக்கம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சத்தியத்திற்கு பின்னால ஒரு பயங்கரமான விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்த போறான். அது ஒரு முக்கியமான விடயம் என்பதனால
மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சத்தியத்தை சொல்லி காட்டுகிறான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அப்படி என்றால் அதிகாலை பொழுது பரக்கத்துடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் என்பது, சுபஹுடைய நேரம் என்பது பரக்கத்தான ஒரு நேரம். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ உம்மதி புகூரிஹா, அதிகாலை பொழுதுல யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத் செய்திரு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே அல்லாஹ் பரக்கத்தை அதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு இரண்டாவது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர், 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 10 இரவுகள் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீருல் கபீர்ல, தஃப்ஸீர் முனீர்ல, தஃப்ஸீர்கள்ல வருது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, கண்ணியமானவர்களே வலயாலின் ஆஷிர் என்றா 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றா துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 பகல்களும் பெருமதியானது. ரமலானுடைய இறுதி 10 இரவுகள் எவ்வாறு விசேஷமானதோ, எவ்வாறு கண்ணியமானதோ, எவ்வாறு மகத்துவமானதோ, அதே மாதிரிதான் கண்ணியமானவர்களே, அதே மாதிரிதான் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 பகல்களும் பெருமதியானது. சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹ்தான் ஃபத்ஹுல் பாரில அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் இந்த 10 இரவுகளுக்கு சொல்லும் போது, சுபஹானல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு, ரமலானுடைய கடைசி 10 வரக்கூடிய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வாறு பெருமதியானதோ அதே மாதிரிதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகளும் லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்தது. அதை விட அந்த நன்மைக்கு ஒப்பாக இந்த இரவுகளும் அமைய பெற்றிருக்கிறது என்பதாக அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல் ஃபத்ஹுல் பாரில சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி அல்லாஹ் மூணு பத்துகளை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். ரமலானுடைய கடைசி 10 சிறந்தது. அதே மாதிரி வரக்கூடிய நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்தது. அதே மாதிரி முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெருமதியாக கழிக்கணும், பெருமதியாக அதை பயன்படுத்தணும். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களை பெருமதியாக கழித்தார்கள். அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு அதை ஆர்வப்படுத்தினார்கள், அமல் செய்யுமாறு. குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும், அந்த நாட்களில் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். அதே மாதிரி தான் சுபஹானல்லாஹ் அந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல தான் 9வது பிறை, துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவுடைய நாள், அரஃபா என்பது சாதாரணமான நாளா கண்ணியமானவர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்திய நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாண்டா என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபா அந்த நாள்ல அந்த அரஃபாவுடைய மைதானத்துல, அதுவும் வெள்ளிக்கிழமை நாள், சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜ படிச்சு கொடுத்தாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜ படிச்சு கொடுத்த நாள் அரஃபாவுடைய நாள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர்களையும் அல்லாஹ் சந்திக்க வைக்கக்கூடிய நாள் தான் அந்த மைதானம் தான் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய மைதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2வது சிறப்பு சொன்னார்கள். 3வது சிறப்பு என்ன தெரியுமா? 3வது சிறப்பு தான் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள் தான்.
அரஃபாவுடைய நாள் தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். இந்த ஆயத், இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது நபியே. அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதனுடைய மகத்துவங்களை தாற்பயங்களை விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப முதலாவது நாளென்றால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி தான் சுப்ஹானல்லாஹ் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. மிஸ் பண்ண வேண்டாம். ஹாஜிகளுக்கு, அரஃபாவுல தரித்திருப்பவர்களுக்கு, அரஃபாவுடைய மைதானத்தில் தரித்திருப்பவர்களுக்கு அது அரஃபாவுடைய நோன்பு கிடையாது. நாங்க ஹஜ் செய்யாம யார் யாரெல்லாம் சிலோன்ல இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பவர்களுக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அரஃபாவை பயன்படுத்துவோம். அடுத்த சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருத் துஆவும் யௌமுல் அரஃபா. துஆக்கள்ல சிறந்ததே அந்த அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆக்கள்ல சிறந்ததே அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள்ல சிறந்ததே அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ தான். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 70 அரஃபாக்கள்ல தரிச்சிருக்கிறாங்க. 70 அரஃபாக்கள்ல தரிச்சிருக்கிறாங்க. 70 ஹஜ்ஜிகளை செய்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவர்கள் யார் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது தான் இந்த சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். முட்டு காலில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருப்பாங்க. சொல்வாங்க சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா என்று யார் உள்ளத்துல எண்ணுவார்களோ அவர்கள் தான் ஆக பெரிய கெட்டவர் என்பார்கள் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீதேவிகளே, அரஃபாவுடைய நாளை மிஸ் பண்ணாதீங்க. அரஃபாவுடைய நாளை மிஸ் பண்ணாதீங்க. சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள்ல ஒரே ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை யாரு பிடிப்பார்களோ 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். செய்ய இருக்கிற பின்வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் என்பதாக அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அதனால துஆவை அதிகப்படுத்துவோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 63வது வயது கண்ணியமானவர்களே ஹஜ்ஜிக்கு வராங்க. ஹஜ்ஜிக்கு வந்து அரஃபாவுல தரிக்கிறாங்க. 63வது வயது வந்து ஒரு துஆ ஒன்று கேட்டாங்க. யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சி நீளமாகி விட்டது. யா அல்லாஹ், என்னுடைய வயதெல்லாம் கூடிக்கொண்டு போகிறது. யா அல்லாஹ், உடம்புல சக்தி இல்லாமல் இருக்கிறேன். யா அல்லாஹ், எலும்பெல்லாம் முக்கி போய் விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா. யா அல்லாஹ், எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மதீனாவுல எனக்கு ஷஹாதத்தை தா. யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு துஆ ஒன்று செய்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு துஆ ஒன்று செய்தார்கள். அல்லாஹும்ம ரஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமியில அந்த இடத்துல எனக்கு ஷஹாதத்தை தா. யா அல்லாஹ், அந்த இடத்துல எனக்கு மௌத்தை தா. யா அல்லாஹ் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்டாங்க. துஆ கேட்டு விட்டு மதீனாவுக்கு போனாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போய் ஒரு வருடமாக அல்ல அடுத்த துல் ஹஜ்ஜி கடையில அடுத்த துல் ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு முன்னால ஒரு வருடமாக இல்ல ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் நடத்துவதற்காக வேண்டி முன்னுக்கு போனாங்க. சுஃபுவுக்கு வேண்டி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சொன்னதற்கு பின்னால இப்னு முல்ஜிம் என்கிற கொடுங்கோலன் காஃபிர் வந்து
அம்பால பின்னால குத்தினான். சுபஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 40 நாள் அந்த கட்டு அந்த வாள் 40 நாள் நஞ்சில ஊற போட்டு இருந்துச்சாம். கண்ணியமானவர் அதை எடுத்துக்கொண்டு விரைகிறான். அதை எடுத்துக்கொண்டு வந்து இவனு முல்ஜிம் என்கிற கொடுங்கோளன் பின்னால குத்தினதுதான் தாமதம். சுபஹானல்லாஹ். முன்னுக்கு பின்னால் இருந்த சஃபுல் இருந்த அணி வகுப்புல இருட்டுதானே, ஃபஜருடைய நேரம் தானே, சுபஹுடைய நேரம் தானே. முன்னுக்கு இருந்த 13 சஹாபாக்களையும் குத்தி விட்டு தப்பி ஓடினான். அதில் இருந்த ஒரு சஹாபி தான் அவரை பிடிக்கிறதுக்கு எத்தனைச்ச போது அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போய் முன்னுக்கு நின்று ஜமாத்தை நடத்தினார்கள், தொழுகையை நடத்தினார்கள். ஃபஜருடைய நேரம். கண்ணியமானவர்களே, தொழுதெல்லாம் முடிஞ்சதற்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஹாபாக்கள் ஈச்சம்பழ சார பிழிந்து கொண்டு வந்தா என்ன சாறு வெறுமோ லபீஸ்ங்கிற சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சாங்க. குடிச்ச குத்தப்பட்ட இடத்தாலேயே வெளியால வந்துச்சு. கண்ணியமானவர்களே, சக்கராத்துல இருக்கிறாங்க. மகனை கூப்பிட்டாங்க. அப்துல்லாஹ் பின் உமர் அப்துல்லா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே நான் சக்கராத்துல இருக்கிறேன். என்னுடைய மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்துல தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். போய் கேட்டுக்கொண்டு வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம். போய் அனுமதி எடுத்து கொண்டு வாங்க. என்னுடைய வாப்பா சக்கராத்தில் இருக்கிறாரு. மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பரா அவர்களுடைய கபருக்கு பக்கத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அனுமதி கேட்கிறாங்க. அவர்கள் அனுமதி தந்தால் என்ன அடக்கம் செய்யுங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மகன் போனாங்க. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம், என்னுடைய வாப்பா சக்கராத்தில் இருக்கிறாரே, அவர் மௌத்தாக போறாரே, அவருடைய மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவுக்கு பக்கத்துல அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. என்ன சொல்ல என்னுடைய வாப்பாவிடம் போய் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை நான் நினைக்காக வேண்டி வச்சிருந்தேன். அது ஹலீஃபா கேட்கிறதால விட்டு தாரை அடக்கம் செய்யுங்க என்பது அனுமதி கொடுத்தாங்க. மகன் வந்தாங்க. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, வாப்பாவே அனுமதி தந்துச்சாங்க. சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஹலீஃபா என்பதனால விட்டு தந்திருக்கலாம். என்னுடைய மௌத்துக்கு பின்னால ஜனாசாவை கொண்டு போய் கேளுங்க. இப்பொழுது ஹலீஃபா வரல்ல ஜனாசா மையத்து வந்திருக்கிறது, அடக்கம் செய்ய என்று கேளுங்க. அனுமதி தந்து அடக்குங்க, இல்லை என்ன ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செஞ்சிருங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, மையத்தை கொண்டு வந்தாங்க, ஜனாசாவை கொண்டு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் வந்து கேட்டாங்க, இப்ப என்னுடைய பாப்பா வந்திருக்கிறாரே, ஹலீஃபா வரல்ல, ஜனாசா மையத்து வந்திருக்கிறது, அடக்கம் செய்யவா என்று கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, அனுமதி கொடுத்தாங்க, அடக்கம் செஞ்சு கொள்ளுங்க என்பதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விலா எலும்போட தான், இந்த இடுப்போட தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதனால துஆக்கள்ல சிறந்த ஒரு துஆ அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாளை மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு சிறப்பு தான் அரஃபாவுக்கு என்ன தெரியுமா? அந்த அரஃபாவுடைய நாள்ல தான் நரகத்துக்கு சொந்தக்கார ஏராளமான மனிதர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறான். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அதனால 7 மணி சொன்னா 9 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் நோன்பை பிடிங்க.
அப்படி ஏலாவிட்டால் அரஃபாவுடைய நாளிலேயாவது அந்த ஒரு நோன்பை பிடித்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். அதனால துல்காதாவுடைய கடைசி நாள் இன்றைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த துல்காதாவுடைய நாளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்களை தெரிகிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க, அதிகமாக தஹ்லீல் தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த திக்ருகளை அதிகமாக செய்வோம். அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். ஆக முக்கியமான ஒரு அமல் தான் உலகியாவுடைய அமல். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல். பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால ஆக விருப்பமான ஒரு அமல் தான் இரத்தத்தை ஓட்டி குர்பானை அந்த உலகியாவை கொடுக்கக்கூடிய அமல். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல். அந்த அமலையும் செய்வோம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய அனைவர்களுடைய பாவத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வானாக. வரக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களை பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். பாவத்திலிருந்து ஒதுங்கி ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு விலகி ஹராமான போதை வஸ்துக்களிலிருந்து விலகி நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து நம்முடைய கடைசி முடிவையும் அல்லாஹ் நல்லதாக்கி வைப்பானாக. யார் யாரெல்லாம் இந்த இடத்துல ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறோமோ மௌத்துக்கு முன்னால அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹாஜ் என்ற பட்டத்தை கொடுத்து விடுவாயாக. நான் ஹாஜியுடைய பட்டத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. நான் மன்னிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மன்னிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ